ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயற்றால் முடியாதலே முயலாவிட்டால் முடக்கின்றது பிளாக். கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் போய் பார்க்குற மாதிரி நம்ம டைட்டில் தம்ப்நெயில்ல வந்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த யூஜியா வேணாலும் இருக்கலாம். யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எம்பிஏவா இல்ல எம்எஸ்சியா இல்ல எம்சிஏவா இந்த 3 கோர்ஸ்ல எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அதிகப்படியா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்எஸ்சி எடுக்கலாமா இல்ல எம்சிஏ எடுக்கலாமா இல்ல எம்பிஏ எடுத்தா நிறைய வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்குமா இல்ல எம்பிஏ அப்படின்னா அதுல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தா என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்கும், இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமா வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா, ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய வேகன்சி இருக்கும் நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஒரு ஆபீசர் ஆகணும் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 3 டிகிரில எது எடுக்கலாம், இல்ல இது படிக்காமலே யூஜி படிச்சாவே நல்ல கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கேரியர் போறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தரலாம். கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 80% மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா இந்த கிளர்க் போஸ்ட், கிளர்க் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிமாங்க. பிஓ அப்படின்னா ஒரு ஆபீசர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு. சோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் ஆவரேஜா சாலரி ஸ்டார்டிங் ஒரு 20,000 மேல கிடைக்கும். பிஓ பொறுத்தவரையும் 35-40 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க. நீங்க பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி ஆபீசர் லெவல்ல போய் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்க இல்ல டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும் போது உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து பார்த்தா ஒன்னு கிளரிக்கல் ட்ரை பண்ணிக்கோங்க இல்ல பிஓ வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தா இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்ல இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இல்ல இந்த மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. முக்கியமா வந்து பார்த்தா அவங்க கேட்கிற ஸ்கில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல கேட்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளர்க் பிஓ எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்ல வந்து போகலாம். இந்த 3 டிகிரில எது பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஜி முடிச்சிருந்தாவே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தா பேங்க் ஜாப்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க வந்து பிஜி அப்படின்னு போறப்ப மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்கல் அப்படின்னா படிச்சது ரெலவெண்டான ஜாப் உங்களுக்கு. அதாவது ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்க படிச்சது ரெலவெண்டா இருக்கும். சிலபஸ்லயும் மேக்ஸிமம் டாபிக் வந்து பார்த்தோம்னா நீங்க படிச்ச ரெலவெண்டான டாபிக்ல தான் கேட்பாங்க. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தா வேகன்சி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் படிச்சது ரெலவெண்டா தான் போகணும், எனக்கு அந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஜி பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. யூஜி முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு எலிஜிபிள் இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சோ பிஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்எஸ்சியா எம்பிஏவா இல்ல எம்சிஏவா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா ஸ்ட்ரீம்ஸ் பேஸ்ல தான் வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து யூஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், கிளரிக்கலுக்கு பிஓக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி எம்எஸ்சி முடிச்சவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் இல்ல எம்பிஏ முடிச்சவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல இருக்காது உங்களுக்கு. அவங்க மென்ஷன் பண்ணியே இப்ப எம்எஸ்சில இந்த ஸ்ட்ரீம் எம்பிஏல இந்த ஸ்ட்ரீம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க எம்எஸ்சி படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க மத்த ஸ்ட்ரீமோட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எடுங்க நீங்க. சோ இங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா எடுத்தவங்களுக்கும் எம்சி எடுத்தவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸா இருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாபோட எலிஜிபிள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா எம்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க என்ன மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முடிக்கணும்னு அவசியம் கூட இல்ல, ஃபைனல் படிக்கும் போதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, இதை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. சோ இதுல வந்து கிளர்க் பிஓ அது மட்டும் இல்லாம எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வருது. கிளர்க் பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த எஸ்ஓ கீழே நிறைய ஆபீசர்ஸ்க்கான வேகன்சி வரும் உங்களுக்கு. ஐடி ஆபீசர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆபீசர், ஹெச்ஆர் பர்சனல் ஆபீசர், இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா லா ஆபீசர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. சோ இந்த ஐடி ஆபீசருக்கு வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இசிஇ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா முடிச்சவங்க, பிஜி கம்ப்யூட்டர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நீங்க எம்எஸ்சி எடுக்க போறீங்க அப்படின்னா மத்த ஸ்ட்ரீமை விட இந்த மாதிரி எடுத்து பாருங்க, கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் டெக்னிக்கலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இதோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்க ஐடி ஆபீசர்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது, பிளஸ் அந்த வைரஸ்ல வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்றது, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பிளஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷனை ரொம்ப செக்யூரிட்டியா சேஃபா பாக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கலா யூஸ் பண்ணலாம், அப்டேட்டடா என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இதை பத்தி பேங்க்ல வந்து பார்த்தோம்னா அப்பப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்கலா ஒர்க் தான் வந்து தருவாங்க உங்களுக்கு. சோ உங்களோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த போஸ்டிங் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. இதை பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ பிரிலிமினரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டாபிக் உங்களுக்கு. முக்கியமா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆபரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இது ரெலவென்ட்டான டாபிக்ல இருந்து நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. சோ காலேஜ்ல நீங்க ரெலவென்ட்டா படிச்சிருக்கனால கண்டிப்பா ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப 1000 வேகன்சி அப்படின்னா ஒரு 100 வேகன்சிக்கு தான் ஐடி ஆபீசருக்கு இருக்கு உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை உங்களுக்கு. சோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3 பேருக்குமே ஈக்குவலா தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சொல்ல போனா இந்த 3 கோர்ஸ்மே ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைவேட்லயும் சரி, கவர்மெண்ட்லயும் சரி, ஹையர் ஸ்டடீஸும் சரி ஈக்குவலா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ உங்க ஸ்கில் பேஸ்ல ஜாப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சோ அடுத்து எம்பிஏ படிக்கலாமா, எம்பிஏ படிச்சா அதுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கும், பிளஸ் அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ எம்பிஏல வந்து பார்த்தோம்னா நீங்க எம்பிஏ ஜெனரலோ இல்ல எம்பிஏல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்காது. எம்பிஏ பொறுத்தவரையும் பினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹச்ஆர் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ பினான்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருதுல, அதுல ஐடி ஆஃபீஸருக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வெண்டா முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுலயே வந்து பார்த்தா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும், நீங்க வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்டா அந்த பேங்கோட growth எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்லாம் போடலாம், சோ அதர் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸரோட ஒர்க் வந்து பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சிலபஸ்ல ஹச்ஆர் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் மெயின் எக்ஸாம்ல. மார்க்கெட்டிங் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்ல எம்பிஏ ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணும் அப்படின்னா அது ரெலவெண்டான எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இதுவே வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எம்பிஏ பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருதுன்னு பார்த்தோம். அந்த வேகன்சி எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்லயே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வருது. பட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தமா நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா கிளர்க் தனியா, பிஓ தனியா, எஸ்ஓ தனியா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தா ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரெஸரி மேனேஜர், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர், இதுலயே ஐடி ஆபீசர் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரும் உங்களுக்கு. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. சோ நீங்க எம்பிஏ பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் ட்ரை பண்ணலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஆபீசர் வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ ஃபைனலா வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாமா, எம்எஸ்சி படிக்கலாமா, எம்சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 3 பேருக்குமே வாய்ப்புகள் இருக்கு. பட் அது நீங்க எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. எம்எஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டா எடுத்துக்கோங்க, எம்சிஏ எடுத்துக்கலாம்,
இதுவே MBA படிக்க போறீங்க அப்படின்னா HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலா கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்க பார்த்தா MBA, MCA கூட போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா பேங்க் ரெலவென்டான கிளர்க், PO போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.